Hi friends, இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போய் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேஜே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு வரும். இல்லை இங்கே டவுன்லோட் இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த உடனே அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்குது. ஐ அக்ரி த அக்ரிமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காட்டுது. அதே இது இருக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நேம் என்னன்னு கேட்குது. விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கிரியேட் எ டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கான் க்ரியேட் ஆகும். அது வேணான்னு கொடுத்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் ஐக்கான் க்ரியேட் ஆகிறதுக்கு அது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட்ஸில் இது இன்ஸ்டால் ஆகிடும். கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, லான்ச் த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை ஓப்பன் ஆக வேணாம்னா இந்த செக் எடுத்து விட்டு ஃபினிஷ் கொடுங்க. நான் செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும் ஷார்ட்டிங். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். நமக்கு இங்கே தீம் சேஞ்ச் பண்ணால் இங்கேயே நம்ம தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் வேணும்னா ஒயிட்டு, டார்க் வேணும்னா டார்க், லைட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக இதில் வந்து டார்க் தீம் தான் இருக்கும். ஸோ நான் டார்க் தீமே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கோட் டெவலப் பண்ணவங்களே டார்க் தீம் தான் கண்ணுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் டார்க் தீமே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது வீடியோவில் இந்த விஷுவல் ஸ்டுடியோ பற்றி நான் நிறைய விஷயங்கள் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்கும். ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இதில் தான் போட போகிறோம். சியில் ஸ்டார்ட் பண்ணி வெப் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறேன். நிறையா Node.js வரைக்கும் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அவ்வளோதான். வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் காட்டுறேன். இங்கே நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கு. இதையுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.